ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை பெர்ஸ்பெக்டிவ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாஸ்டர் படத்தை பற்றியும் மாஸ்டர் ரிலீஸ் ஆன அப்புறம் நடந்த சின்ன சின்ன விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், மாஸ்டர் கன்னிகள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கவும். மாஸ்டர் பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒரு தடவை பார்க்கலாங்க, நீ வீடியோ பார்க்க வேணாம். அடுத்து விஜய் சேதுபதிக்காக பார்க்கலாம், நீ வீடியோ பார்க்க வேணாம். அடுத்து சூப்பர் படம், நீ வீடியோ பார்க்க வேணாம். அடுத்து மாஸ்டர் தாங்க லைஃபே, நீ வீடியோ பார்க்கலாம். வாங்க, உங்களை வடச்சென்னை ஸ்டைலில் கூப்பிட்டு போகிறேன். மாஸ்டர், கொரோனா, ரிலீஸ் டேட். மனுஷனாக பிறந்த எல்லாரும் எதை வேணாலும் மறந்துருக்கலாம், ஆனால் கொரோனாவை மட்டும் மறக்கவே முடியாது. அப்போ மறதி வியாதி உள்ளவங்க மறந்துருப்பாங்கள்ல. அப்படிப்பட்ட கொரோனாவில் வந்த படம் தான் மாஸ்டர். மாஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்கு 2020 நியூ இயர்க்கு ரிலீஸ் பண்ணாங்க. 2020 ஏப்ரல் 10 ரிலீஸ் டேட்னு சொன்னாங்க. அப்போ தான் கொரோனா வந்து லாக்டவுன்லாம் போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் ரிலீஸ் டேட் தள்ளி போட்டாங்க. லாக்டவுனும் எக்ஸ்டென்ஷன் ஆக ரிலீஸ் டேட்டும் எக்ஸ்டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தள்ளி போய் 2021 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அப்போ இருந்த நிறைய ஹீரோ படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. எக்ஸாம்பிளுக்கு சூர்யாவுக்கு சூரரை போட்டு ஜெய் பீம், தனுஷ்க்கு ஜெகமே தந்திரம், விக்ரமுக்கு மகான், இந்த மாதிரி. ஆனால் மாஸ்டர் தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. பாருங்க, மாஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்கு 2020 நியூ இயர்க்கு ரிலீஸ் ஆச்சு. மாஸ்டர் படம் 2021 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஒரு வருஷம் தியேட்டரில் 50% பேர் தான் உட்காரணும்னு சொல்லி, அப்படி இருந்தும் மாஸ்டர் 250 கோடி அடிச்சு. மாஸ்டர் ட்ரீசர், குட்டி ஸ்டோரி. அப்போ வந்து மாஸ்டர் ட்ரீசர் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுத்துச்சு. வழக்கமான விஜய் படம் மாதிரி இல்லாமல் விஜயோட லுக்கே மாறி இருந்துச்சு. ஒவ்வொரு பெரிய ஹீரோவோட படத்துலையும் ஹீரோவோட என்ட்ரி சீன் ரொம்ப சேஃப்டியாக பார்த்துப்பாங்க, லீக் ஆகாமல். ஏன்னா அது தியேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஆனால் மாஸ்டரில் ட்ரீசர்லேயே விஜயோட என்ட்ரி சீனை வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த என்ட்ரி சீனுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. குட்டி ஸ்டோரி சாங். இந்த சாங்கை ஒரு சாதாரண விஜய் பாட்டுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதுதான் இங்கே நிறைய பேருக்கு மோட்டிவேஷனல் சாங்கு. நிறைய பேருக்கு இந்த வீடியோ சாங்கை விட லிரிக் வீடியோ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாஸ்டர் எடிட்டர் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் சும்மா ஏதோ ஒரு எடிட் சேனலில் செலக்ட் பண்ணி அதில் இருக்க வீடியோ பாருங்களேன். அதில் மாஸ்டர் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். மாஸ்டர் வீடியோ இல்லாத ஒரு எடிட் சேனல் இங்கே பார்க்க முடியாது. இன்ஸ்டாகிராமில் பாதி எடிட் பேஜோட ப்ரொஃபைலு மாஸ்டர் ஜேடி தான் இருக்கும். மாஸ்டர்லாம் எந்த சுச்சுவேஷனுக்கு எடிட் பண்ணாலுமே கரெக்டாக இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. அவர் பாட்டு சுற்றி தெரியுறாரு, அவருக்கு ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. ஊரில் யார் நல்லவன் யார் கெட்டவன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் தான் அவருக்கு டென்ஷன் ஆகி போய் அந்த ஊருக்கு நல்லது செய்ய போறேன் அப்படின்னு போறாரு. அது ஏன் கிளாஸ் இல்லடா, வேற எவனை குடிச்சு வச்சுட்டு போனடா லூசு. மீம் டெம்ப்ளேட்டாகவும் நிறையா யூஸ் ஆகும். மாஸ்டர் ஜேடி. மாஸ்டர் ரிலீஸ் ஆன அப்போ எல்லாரும் விஜய் சேதுபதி தான் மாசு, விஜய்லாம் வேஸ்ட்டு, பவானி தான் சூப்பரு, அதுவும் இன்டர்வல்ல விஜய் டைலாக் ஐமீட்டிங்லாம் சொல்கிறலாம் செம மாசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 6 மாதம் கழிச்சு ஜேடி உதயமாக ஆரம்பிச்சாரு. படம் ரிலீஸ் ஆகி 6 மாதம் கழிச்சு தமிழ்நாடு ஜேடி கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஜேடி 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 தான். எல்லாரும் நான் தாண்டா ஜேடி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. விஜயோட எல்லா கேரக்டர்லையும் ஜேடியை மட்டும் தூக்கி டாப்பில் உட்கார வச்சிட்டானுங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜேடிக்கு தனி ஃபேன் பேஸே இருக்கு. ஆனால் என்ன, நானும் ஜேடி தான் சொல்லிட்டு செக்குடு ஷர்ட்டு ஹெட்ஃபோன்லாம் போட்டுட்டு ரீல்ஸ் பண்ணுறானுங்க. அதை பார்த்தா தான் கொஞ்சம் காண்டாகுது. என்ன பதில் வச்சிருக்கீங்க சார்? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. மாஸ்டர் தமிழ் சினிமா. கொரோனா ஊரடங்கால் தியேட்டர்கள் திறக்க முடியாத நிலையில் கேசினோ திரையரங்கம் முதல் முறையாக வாகனம் நிறுத்தும் இடமாக மாறியுள்ளது. இந்த படமும் ஓட்டிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா எங்களோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு எங்களுக்கு தெரியல. தேங்க்யூ விஜயண்ணா. விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக ரிவைவல் ஆஃப் மூவி இண்டஸ்ட்ரி காரணம் மாஸ்டர் மூவி. ஸோ தேங்க்யூ விஜயண்ணா, தேங்க்ஸ் அலாட். விஜய் சாருக்கு வந்து பெரிய பிகெஸ்ட் தேங்க்ஸ். வி ஹேவ் டு தேங்க் தளபதி சார்.
ஆக்சுவலா சினிமா உலகம்னா அவரை மறக்கவே கூடாது. லைஃப் லாங், இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே மறக்க கூடாது. மாஸ்டர் ரிலீஸ் ஆன அப்புறம் தமிழ் சினிமாவில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. முக்கியமா சாங்ஸ். ஒரு படத்துல 5 பாட்டு இருந்துச்சு. மாஸ்டர் ரிலீஸ் ஆன அப்புறம் தேவையான இடத்துல மட்டும் சாங்ஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு மாஸ்டருக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன டாக்டரும் மாநாடு, இந்த 2 படத்துலயுமே தேவையான இடத்துல மட்டும் தான் சாங்ஸ் வச்சிருப்பாங்க. அப்புறம் மேக்கிங்கா எல்லா படமும் குவாலிட்டியா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வாத்தி கம்மிங்க்கு அப்புறம் நிறைய பீட் சாங் உருவாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ காமெடியா இருந்திருக்காது, ஆனா இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோல பார்ப்போம். மறந்துடாம லைக்கும் பண்ணிருங்க. பாய் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அட்மின். மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எப்படி கரெக்டாக 6 நிமிஷம் வீடியோ பார்க்க வச்சுனா உங்களை